ஹெச் வினோத் டைரக்ஷனில் விஜய் நடிக்கிற ஜனநாயகன் படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் 75 crore. விஜய் கெரியர்லேயே ஓவர்சீஸில் அதிக ஷேர் கொடுத்த மூவி லியோ. கிட்டத்தட்ட 91 crore ஷேர் கொடுத்துருக்க. விஜயோடைய லாஸ்ட் மூவியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 69 crore ஓவர்சீஸில் ஷேர் கொடுத்துருக்க. இது ரெண்டுத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணால் ஜனநாயகனுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் ரீசனபிள் தான். பட் இங்கே யோசிக்க வேண்டியது, ஜனநாயகன் முழுக்க தமிழக அரசியலை மையப்படுத்தி எடுக்கிற படமாக இருக்கும். இது ஓவர்சீஸ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலை. விஜயுடைய சர்க்கார் படத்தை விட ஜனநாயகனில் உள்ளூர் அரசியல் நிறையவே பேசுவாங்க. நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே ஓவர்சீஸில் அதிக வசூல் பண்ண டாப் 7 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட் பிளேஸில் பாகுபலி 2 $61.14 million வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் RRR $46.2 million வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் புஷ்பா தி ரூல் $34 million வசூல் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் கல்கி 2898 AD $30.21 million வசூல் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் KGF Chapter 2 $26.67 million வசூல் பண்ணியிருக்கு. சிக்ஸ்த் பிளேஸில் லியோ $23.85 million வசூல் பண்ணியிருக்கு. செவன்த் பிளேஸில் ஜெயிலர் $23.75 million வசூல் பண்ணியிருக்கு. எயித்து பிளேஸில் 2.0 $21.86 million வசூல் பண்ணியிருக்கு. நைன்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 $20.6 million வசூல் பண்ணியிருக்கு. 10th பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் $19.07 million வசூல் பண்ணியிருக்கு. ஜனநாயகன் ஓவர்சீஸில் மட்டும் 20லிருந்து $21 million வசூல் பண்ணாலே பிரேக் எவன் ஆகிடும். அதாவது இந்த லிஸ்ட்டில் 8th 9th பிளேஸ்க்கு ஜனநாயகன் வந்தாலே பிரேக் எவன் பண்ணிடும். டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சா பிக் பிளாக் பஸ்டர்னு தான் நான் சொல்லணும். ஓவர்சீஸில் ஜனநாயகன் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.